வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி டுடே 2 மேட்ச் நடந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஆல்மோஸ்ட் ஜிஎல் அப்படிங்கிறத நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். நம்ம குரூப் பிளேயில் கொடுத்துருந்த டீம் தான். குரூப் பிளே அப்படிங்கிறது தொடரும். ஸோ கிட்டத்தட்ட இந்த மந்தோட 10 அப்படிங்கிற டேட்டுக்கு மேலே நெக்ஸ்ட் மந்தோட குரூப்போட விஷயம் கொடுப்போம். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். குரூப் பிளே பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறோம். அதில் குரூப் பிளேயில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அது பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி இந்த மந்தோட குரூப்பில் ப்ராஃபிட்டபிள் தான். எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல் டீம்ஸ்னு கொடுத்துட்ருக்கோம். எஸ்எல் அது தனி டிபார்ட்மெண்ட் தனியாக போகும். அதுக்கு ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். 5 மேட்சஸில் 2-3 மேட்சஸ் அப்படின்னாலே அதில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதை எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது அதுவும் கொடுத்துட்ருக்கோம். ஜிஎல் அப்படிங்கிறது நம்ம முயற்சி தான். ஸோ இதில் நம்ம ப்ரெடிக்ஷனையும் சேர்த்து நீங்கள் ஒரு சில விஷயங்களை இன் பண்ணி பண்ணும்போது தெளிவாக இருக்கும். ஸோ அதுபடி இன்றைக்கான மேட்ச் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நம்ம மெம்பர்ஸ் ஒரு 3Kக்கு மேலே கூட வின் பண்ணியிருந்தார். காண்டஸ்ட் செலெக்ஷன் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜிஎல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில மாதிரியான சில காண்டஸ்ட்டை யூஸ் பண்ணுறீங்க. அதில் வெற்றி பெறலாம். அதே என்ட்ரியில் அமௌண்ட் அதிகமாக பெறலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 6000 பேர் கலந்துக்கிட்ட இந்த காண்டஸ்ட்டில் 3500 அப்படிங்கிறத அந்த நம்பர் வின் பண்ணிக்கிறாரு. ஸோ நான் அதே 39 என்ட்ரி தான். பட் இங்கே 1,30,000 பேர் ப்ளே பண்ணுற இடத்துல ஒரு 700 அப்படிங்கிறதா வின்னிங் இருக்கும். இந்த வேரியேஷனை புரிஞ்சுக்கணும். எதை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, எப்படி விளையாட போகிறீங்க, இதெல்லாம் தான் நம்ம குரூப் பிளேயில் டீச் கொடுப்போம். ஸோ எப்படி எது ப்ளே பண்ணணும், உங்கள் நோக்கம் எதுவாக இருக்குதோ அது எத்தனை மேட்ச்சுக்கு ஒருக்கா நடக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ எதிலையெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுனா உங்களுக்கு வெற்றி இருக்கும் அப்படிங்கிறதையும் அங்கே டீச் பண்ணுவோம். ஸோ அதுதான் அங்கே குரூப்பில். ஸோ அதை வீடியோ வடிவில் தர்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ப்ளஸ் இன்னொன்று என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வின்னிங் டீம் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வின்னிங் டீம் எந்த டீம் வின் பண்ணுது அப்படின்னு தெரிகிறவங்க மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு மந்த்லி குரூப் அப்படிங்கிறது தான் அதையும் ரன் பண்ணுறோம். பட் அது ஃப்யூச்சரில் நீ எவரி மேட்ச்சுக்கான ப்ரிடிக்ஷனாகவும் ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். கொஞ்சம் முன்னாடியே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது தேவைப்படுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு தெரிகிறவங்க கிட்டத்தட்ட இந்த பிபிஎலை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நடந்த 19 மேட்ச்சில் நம்ம 10லேருந்து 11 மேட்ச் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு லாஸ், மற்றது எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக வின் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரே ஒரு லாஸ் தான் பண்ணியிருக்கோம். ப்ரிடிக்ட் பண்ணாமல் சில மேட்சுகள்லாம் தவிர்த்துருக்கோம். சந்தேகம் இருக்குது அப்படின்னா அந்த மேட்சை தவிர்த்துருவோம். ஸோ அதை ப்ரிடிக்டே பண்ண மாட்டோம். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ அதர்வைஸ் நம்ம பிக் பண்ணினது ஒரு 10லேருந்து 11 மேட்ச். அதில் ஒரு லாஸ், ஒரு தவறான முடிவு, மற்றதெல்லாம் வின். இன்றைக்கி ஒரு தவறான முடிவு தான் எடுத்திருந்தோம். பட் ஆனால் கரெக்டாக அந்த மேட்சோட மூவிங்கை நம்ம பார்த்துட்டு லாஸ் கட் பண்ண சொல்லி லாஸ் கட் பண்ணி வந்துட்டோம். லாஸ் இல்லாமல் வந்துட்டோம். அப்போது 2 ராங், அதில் 1 லாஸ் கட்டோட 1 மட்டும் லாஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகே, தேவைப்படுறவங்க இப்போ வாங்கிங்க. டெலிகிராமில் இணைஞ்சிருங்க, அதுக்கான தகவல் வரும். ஓகே, இப்போ இன்றைக்கி மேட்ச்சுக்கானது வந்துடும். நாளைக்கு மேட்ச்சு 20வது மேட்ச், பிபிஎலோட 20வது மேட்ச் மெல்போர்ன் ரெனகேட்ஸுக்கும் எஸ்டிஆர் மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கும் இடையில் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரிகேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சு டாக்லாந்தில் நடக்குது. ஸோ அதுக்கான பிச் ரிப்போர்ட் பேசிக் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். பிளேயர்ஸ் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் ட்ரீம் டீம் அப்படிங்கிறது அமையும். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் அப்படி தான் கிளிக் பண்ணியிருந்தோம். செகண்ட் மேட்ச்சு லைட்டாக மிஸ் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சின்ன மிஸ்டேக்கில் செகண்ட் மேட்ச்சுமே பெரிய வாய்ப்பு இருந்துச்சு. ஜஸ்ட்டில் நாங்கள் குரூப் பிளேயில் மிஸ் பண்ணிட்டோம். ஒரு 2 பிக் தப்பாக பிக் பண்ணதில் ஜிஎல் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த மேட்ச் பார்க்கலாம். 20வது மேட்ச் இந்த பிக்சர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 65 மேட்ச் நடந்திருக்குது. அது 28 பேட்டிங் ஃபஸ்ட்டு, பேட்டிங் செகண்டுக்கு கொஞ்சம் ஃபேவராக ஃபாஸ்ட் ஆஃப் தி டைமில் நடந்திருக்கு. தாக்கிலேருந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகக்கூடிய ஒரு பிச்சாகவும் இருக்கும். அதாவது இனிஷியலாகவே ஸ்லோவாக இருக்கிற மாதிரியான ஒரு லோ ஸ்கோர் கொடுக்கக்கூடிய கிரவுண்டாகவும் நிறைய டைம் இருந்திருக்கு. அதே நேரத்தில் ஆவரேஜ் ஸ்கோர்னால் 160 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் பிளேயரோட அமைப்பில் தான் பார்க்கணும். இது எல்லாமே ஜஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி உங்களால் டீம் போட முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் எடுத்துக்கலாம். ரெனகேட்ஸ் இங்கே 222ன்னு எடுத்திருக்கு. மெல்போர்ன் இங்கே 57ன்னு எடுத்திருக்கு.
ஸோ மற்ற இப்போது ஒரு ஸ்ரீலங்கா கண்ட்ரி மாதிரியோ இல்லை இந்தியா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பிச்சோட தன்மை மாதிரியோ ஆஸ்திரேலியாவில் நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியாது. ஸோ இந்த வேரியேஷன் இருக்கும். மேட்ச் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம டாப் 4 பிக்கு, கேப்டன் வீசி இருக்கிற இடங்கள், ஆல்மோஸ்ட் எவ்வளோ பிளேயர்ஸ் கேட்டகரியில் இருக்காங்க, இதையெல்லாம் நீங்கள் வச்சு தான் மேட்ச் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணணும். லோ ஸ்கோரும் வரும், ஹை ஸ்கோரும் வரும். நார்மலாக டீம் மேக் பண்ணால் இங்கே வின் பண்ண முடியாது பிபிஎல்லில், அதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 150 பிலோவாகவும் 19 முறை இங்கே நடந்திருக்கு. 150 to 69 23, 70 to 89 16, 190 அபோவாக 7 முறை அப்படிங்கிறது வந்திருக்கு. 150 பிலோவிலையும் ஸ்கோர் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஸோ இந்த மேட்ச் அப்படி இருக்குமா, இதை அழுத்தி சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். ஸோ அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்கிற லெவலில் இல்லை. ஸோ அது ட்ரீம் லெவலில் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓரளவுக்கு ஸ்கோர் வர்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ப்ராசஸ் நடக்க சான்ஸ் இருக்குது. பட் லெவல்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால தான் இதை நீங்கள் பேஸ் பண்ண வேண்டாம். நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்களில் டாபிக் ப்ளஸ் இந்த மாதிரியான சில விஷயங்கள் அதை வச்சு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண பழகுங்க. அதுதான் பெஸ்ட்டு வேவாக இருக்கும். இப்போ 2 டீமோட லெவல் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ரெனகேட்ஸை பொறுத்த வரைக்கும் இதே லெவல் தொடர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்குவாடில் இதை தவிர்த்து இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இதில் இப்படி எடுக்க முடியாது. குர்விந்தர் சந்து, சீஸ்டோ, குர்விந்தர் சந்து, ஜனதன் பெல்ஸ். ஸோ இந்த 3 பேர்த்தையும் ஸ்குவாடில் இருக்காங்க நாளைக்கு மேட்சோட ஸ்குவாடில். ஸோ இவங்க 3 பேர்த்தில் மேபி குர்விந்தர் சந்துக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு மட்டும் பார்க்கணும். அதர்வைஸ் இதே லெவல் தொடர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. பட் இங்கே இந்த டீமை பொறுத்த வரைக்கும், ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ ரெகுலராகவே இவங்க ஸ்குவாட் அனௌன்ஸ் கொடுக்குறதில்ல. லாஸ்ட் மினிட்டில் தான் நமக்கு தெரிய வருது. ஸோ மேபி ஃபிட் அப்படிங்கிற இடத்துல எம்சாட் உள்ள வர ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதர்வைஸ் சேம் லெவல் தொடரத்தான் வாய்ப்புகள் அதிகம். டக்கெட் லாஸ்ட் மேட்ச் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எம்சாட் வரும் பட்சத்தில் எல்ஸ்காட் மேபி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேயர் வெளியே போகலாம். எல்ஸ்காட் அல்லது டக்கெட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸு. ஸோ இதே போல் தான் இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச்சு டி ரோஜர்ஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணியிருப்பார் தொடர்ச்சியாக. ஸோ நல்லா ப்ளே பண்ணதுனால திரும்ப அவரையே ப்ளே பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ அதுபோல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் மாற்றங்கள் இருக்காது. ஜேக் வெதர்லேண்ட் லாஸ்ட் மேட்ச் உள்ளே வந்தார். ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸு தான். ஸோ எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது. ஏதாவது ஒரு பிளேயரை எம்சாட் ரீப்ளேஸ் பண்ணலாம். அதர்வைஸ் சேம் லெவல் தொடர வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம சேம் லெவலில் வச்சு தான் எடுத்திருக்கோம். எம்சாட் வந்தால் அப்படின்னா யாரை ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கேள்விக்குறி. ஸோ அதனால் இதை வச்சு தான் எடுத்திருக்கோம். பெருசாக மாற வாய்ப்பு இல்லை ப்ரிடிக்ஷன் படி. ஸோ அதனால் இதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயமாக கிரெடிட் பேஸில் சிம்பிளாக சொல்லிடலாம். கிரெடிட் பேஸில் ஸ்டப் பண்ணுற விஷயம் ரொம்ப ஃபெயில் சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயம் மாறி மாறி நடக்கும். ஒரு 2 பிளேயர் இருக்கிற கிரெடிட்டு இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸாக இருந்தால் அவங்கள அப்படியே எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கங்க. 9 கிரெடிட்டாக இருந்தாலும் சரி, 8.5 கிரெடிட்டாக இருந்தாலும் சரி. ஸோ முக்கியமாக எந்தெந்த பிளேயருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லெவலில் மாற்றம் இல்லாத போது இப்போ எம்சாட் உள்ளே வராருன்னா ஒரு 9 கிரெடிட் பிளேயர். ஜேப்ரசர் மெக்கர் திரும்பவும் இந்த மேட்சும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் சிங்கிளாக இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ அதனால் கொஞ்சம் சான்சஸ் அதிகம் இந்த மேட்ச்சு. இதை தவிர்த்து 7 கிரெடிட் இது ட்ரிக்கு தான். நீங்கள் மற்ற விஷயங்கள் 9 கிரெடிட்டு 8.5 ஸோ இந்த விஷயங்கள் நார்மலாகவே நம்ம எல்லா வீடியோலும் கொடுக்குறோம். நீங்கள் அதை பார்த்துக்குங்க. சிம்பிளாக புரியக்கூடிய விஷயந்தான். ஸோ மற்ற கிரெடிட்டில் கொஞ்சம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் லோ கிரெடிட்டை பற்றி பார்க்கல. அதை பற்றி பார்த்துட்டு கேப்டன் ஆப்ஷன்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும் இந்த விஷயங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு விஷயங்கள் பழைய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அது அப்செட் பண்ணியிருப்பீங்க. அது புரிஞ்சிருக்கும். அதை எடுத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ அந்த அடிப்படையில் தான் இதை எடுத்திருக்கோம். ஸோ 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜேப்ரசர் ஓரளவுக்கு மஸ்ட்டாக வர்றதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் எல் ஈவன்ஸ் லோ கிரெடிட் பிளேயர்ஸை பற்றி நம்ம அதிகமாக பேசுனதில்லை. ஸோ இந்த வீடியோவில் தான் நம்ம சொல்ல போகிறோம். எஃப்ஓ நைல். ஸோ இருவரும் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துங்க. ஒரு சின்ன சான்சஸ் இருக்கலாம். பட் எல் ஈவெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப லோயர் ஆர்டர். ஸோ இந்த இடத்துல யோசிக்கணும். ஸோ ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் சின்னதாக ப்ரிடிக்ஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா?
ஸோ அடுத்தது 6.5ல் 2 பிளேயர் இருக்காங்க. 2 பேருமே ப்ளே பண்ணுவாங்களா அப்படின்னா வாய்ப்புகள் அதிகம்தான். 2 பேருமே ப்ளே பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். சி பாய்ஸ், மெக்கன்சி ஹார்வி. ஸோ 2 பேருமே லோயஸ்ட் பிக்காக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். மெக்கன்சி ஹார்வியும் சரி, சி பாய்ஸும் சரி. ஸோ இவங்க 2 பேரும் ட்ரீம் டீம் என்ட்ராக ஏதாவது சான்சஸ் இருக்குமானா வெரி லெஸ் தென் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் எஸ்டிஆர் பக்கம் ஒன் சைடாவோ அல்லது ரெனகேட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல மெக்கன்சி ஹார்வி ட்ரீம் டீம் என்ட்ராக ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது, பட் ரொம்ப ரொம்ப ரேர்லி சான்ஸ். ஸோ அடுத்து 6 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் எல் ஸ்காட், டக்கெட். ஸோ இந்த ஃபேர் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சான்ஸ் இருக்கலாம். 2 பேரும் பவுலிங் பேஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 2 பேர் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிடையாது. எப்போவுமே 9 கிரெடிட்டில் 2 பேர் தான் இருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நாளைக்கு மேட்ச்சில் திரும்பவும் எம்சாட் ப்ளே பண்ணல அப்படின்னா ஓவர்டன் வில் சுதர்லாந்து. ஸோ நீங்கள் அப்படியே பிக் பண்ணி கொண்டு வர மாதிரி தான் வரும். டாப் மோஸ்ட் பிக்கு தான் 2 பேர் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும். இதில் எம்சாட் உள்ளே வந்துட்டால் கதையே வேறையாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான் 1 or 2 பிளேயர் தான், ஒரு பிளேயர் அப்படி மாறுறதுக்கு கூட ஒரு சான்ஸ் இருக்கும். இதே மேட்ச்சில் தான் இவங்க 2 பேர் ப்ளே பண்ணும்போது சொல்லியிருந்தோம். ஸோ அதில் கனோலி மட்டும் வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். கனோலியா சம்திங் எந்த மேட்ச்னு சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் வந்து ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாப்புல. இன்னொரு பிளேயர் வரவே இல்லை ட்ரீம் டீம். ஸோ அந்த ஒரு கணக்கு பார்த்துக்குங்க. அது ஒரு வாய்ப்பு இந்த மேட்ச் இருக்குது. ஓகேங்களா? லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் முக்கியமான பிளேயர்ஸ் அப்படின்னா ஜெயபிரகாஷ் மெக்கருக்கு திரும்பவும் கொஞ்சம் முக்கியமாக தெரியக்கூடிய ஒரு பிளேயராக தான் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பிளேயர்ஸ், கேன் ரிச்சர்ட்சன், லியார்ட் போப். ஸோ இந்த ஒரு 2 பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ராக ஒரு சான்ஸ் இருக்கலாம். 2 பேருமே ட்ரீம் டீம் என்ட்ராகிறது அந்த விஷயம் நடக்கலாம். அல்லது டி ரோஜர்ஸ், ஹென்ரி த்ராண்டன். ஸோ இந்த 2 பிளேயரு ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கலாம். இது ஒரு சான்ஸு, 2 பேர்த்தையும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 பேர்த்தை எடுக்கும்போது இந்த 2ல் ஏதாவது ஒரு பிளேயர் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த 2 பேர்த்தை பிக் பண்ணும்போது இதில் ஏதாவது ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்கள சுற்றி மற்ற பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ண பாருங்கள், பெட்டர் வேவாக இருக்கும். ஜாம்பா மேபி இந்த மேட்சும் என் ட்ரீம் டீம் என்ட்ராக ஒரு சான்ஸ் இருக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிளேயர்ஸை பிக் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஐடியா. மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே நம்ம ரொட்டேஷனில் தான் வைக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது, இப்போ டாப் கேப்டன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லி பார்த்துக்கலாம். டாப் 4 பிக் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஆல்ரவுண்டர் விகே பவுலர் அப்படிங்கிறது இருக்கும். இது மாறலாம். எம்சாட் உள்ளே வந்தால் அதை பார்த்துக்கணும். இப்போதைக்கு டாப் கேப்டன் ஆப்ஷன் யாருக்கிட்ட இருக்குது ஸோ அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். அதை சார்ந்து தான் கேப்டன் எந்த கேட்டகரியில் வரும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ திரும்பவும் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது தான் டாப் கேப்டனும் டாப் விசியும் இருக்கக்கூடிய இடம். ஸோ கேப்டனுக்கான ப்ரியாரிட்டி இந்த மேட்ச் எங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதே அமைப்பில் இருக்குது அப்படின்னா, அதாவது ஆல்ரவுண்டர் விக்கெட் கீப்பர் பவுலர், இதுதான் டாப் 4 பிக் இருக்கக்கூடிய இடம். ஸோ அதையுமே நம்ம காட்டிடலாம். ஆல்ரவுண்டர் விக்கெட் கீப்பர் 87% இருக்காங்க. டி ரோஜர்ஸ் 82. ஸோ இது டாப் 4 பிக். ஸோ 1 2 3 4. ஸோ இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா திரும்ப நீங்கள் ஆல்ரவுண்டர் பவுலரில் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி வரும். இது மேபி இந்த 3வது பிக்கு மாறி அல்லது இந்த 4வது பிக்கு வெளியே போயிட்டு இந்த இடத்த எம்சாட் உள்ளே வந்தால் பிடிச்சிக்குவார். ஸோ இந்த 3வது 4வது இடத்தையும் எம்சாட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி வரும்போது நீங்கள் விக்கெட் கீப்பிங் பேட்டருக்கும் கேப்டன் சாய்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம பவுலிங்கில் கொடுத்த அந்த 4 பேர். ஸோ ஹென்ரி த்ராண்டன் கிரெடிட் டேம்பில் வச்சுக்குவோம். எல் போப், ரிச்சர்ட்சன், இந்த 4 பிளேயர் இவங்கள தான் கேப்டன் வர்றக்கு வாய்ப்பு இருக்கும். இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஆன் டைமில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த 4 பேர்த்துக்குள்ளே கேப்டன் வாய்ப்பு இருக்குது. ஒரு சாய்ஸ் பவுலிங்கில் கேப்டன் வரும் பட்சத்தில்.
ஆல்ரவுண்டரில் கேப்டன் வரும் பட்சத்தில் இந்த 3 பேரும் தான் வேறு பிளேயர்ஸுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஆல்ரவுண்டரில் தான் இன்றைக்கி கேப்டன் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் இந்த 3 பேர்த்தில் ட்ரை பண்ணுற மாதிரி வரும். சப்போஸ் பேட்டிங்கில் கேப்டன் வருது அல்லது விக்கெட் கீப்பிங்கில் கேப்டன் வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அதாவது அந்த நம்ம சொன்ன பிக்கிங் வைஸு டாப் 3 ஆல்ரவுண்டர்ஸ் வரும் பட்சத்தில் நீங்கள் பேட்டிங்கில் கேப்டன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இங்கே ஜே ப்ரவுன், ஏ ரோஸ். ஸோ ரொம்ப ரேர் இவங்க கேப்டன் வர்றதுக்கான வாய்ப்பு. ஸோ லின், ஓகேங்களா, ஜேக் வெதர்லாண்ட். ஸோ இவங்களுக்கெல்லாம் தான் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர் காம்போ, நீங்கள் இங்கே ட்ரை பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம். ஸோ இந்த 2 பிளேயரும் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ மோஸ்ட்லி பேட்டிங்கை தவிர்த்துறது ஓகே தான். ஆல்ரவுண்டர் பவுலரில் யாருன்னு சொல்லிட்டேன். விக்கெட் கீப்பிங்கில் இந்த 2 பிளேயர்ஸில் கேப்டன் வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நிறைய கேப்டன் கொடுத்த மாதிரி இருக்கும். ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் எம்சாட் ப்ளே பண்ண வரணும், வந்ததுக்கப்புறம் அவரும் டாப் 4க்குள்ளே வரணும் அப்படிங்கிற போது மட்டும் நீங்கள் விக்கெட் கீப்பிங்கில் கேப்டன் சாய்ஸ் எடுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் ஆல்ரவுண்டர் பவுலர்ஸ் அப்படிங்கிறத சார்ந்து போகலாம். எம்சாட்டும் வரல, இதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்பர்லி பவுலிங்கில் கேப்டன் வர வாய்ப்பு இருக்கும். அந்த 4 பவுலரில் உங்களுக்கு பெஸ்ட்டான பவுலர், ஸோ இந்த பவுலரில் உங்களுக்கு சில ஐடியாக்கள் இருக்கும். ஸோ அவங்கள நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கேப்டன் ஆப்ஷன் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதுக்கு மேலே விளக்கமாக சொல்ல முடியாது. ஸோ இதுதான், இவ்வளோ தான். இந்த விஷயங்களை வச்சு தான் நாமளே கேப்டன் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, ரைட். வீடியோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத தாண்டி நான் சொல்கிறது எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சேருது அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வியாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதுதான் சில வின்னிங்கள் அப்படிங்கிறத எடுத்துகிட்ருக்கு. இதையும் தாண்டி இதோட புரிதல், இதில் இருக்கக்கூடிய இன்னும் சில நுணுக்கங்கள் அப்படிங்கிறது குரூப்லேயும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வந்து இங்கே அதை சொல்கிறதுக்கான காரணம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது எப்படி பண்ணுறோம், அதனால தான் அங்கே பண்ணுறோம் அப்படிங்கிற காரணம் சொல்லணுங்கிற இது கணக்கில். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ரொம்ப நேரமாக போகும், சில விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக அதை தனிப்பட்ட முறையில் வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதானே வெளியே, வேறு அதில் எந்த நோக்கமும் கிடையாது. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.